குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மலையாள திரையுலகில் எழுந்த பாலியல் புகார்கள் குறித்து நடிகர் விஷால் இன்று பேசினார். நீங்கள் கண்டிப்பாக வந்து எவனோ ஒருத்தன் கண்டிப்பாக பைத்தியக்காரத்தனமாக கூப்பிடுவான். ஒரு பெண்மணியை மதிக்காமல் ஒரு பெண்மணியை அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றுமே இல்லை. தமிழகத்தில் இல்லைங்கிறது எந்த நடிகை மறுக்கலை. இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் திரைத்துறை இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லலை. அப்போ தமிழ் துறையில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுத்தலை. தமிழ் துறையில் இருக்கா? இல்லை, நான் தான் சொல்கிறேனே, இப்போது மேலோட்டமாக இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். இது இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போ காலகாலமாக தமிழ் சினிமாவில் குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கலாம். ஆனால் நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் சுதாரிக்கணும். சுதாரித்து சூதானமாக ஒருத்தன் கூப்பிட்றான்னா அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அவனை என்னை பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் அவங்களுக்கு வரணும். அது கண்டிப்பாக வரணும். தமிழ் திரை உலகத்தில் இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது நான் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களே, இந்த உப்மா கம்பெனிங்க வேணும்னே ஒரு ஆஃபீஸை போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக எஸ்கேப் ஆகிடுறாங்க. இந்த உப்மா கம்பெனிகள், நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலையும் இருக்குது. இது நான் ஒத்துக்கிறேன். நடிகர் ஸ்ரீரெட்டி உங்கள் மீது புகார் கூறியுள்ளார் என கேட்டதற்கு, ஸ்ரீரெட்டி யார் என்று கூட எனக்கு தெரியாது, அவர் செய்த சேட்டை தான் தெரியும் என்றார். ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும், தவிர அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் அதான் சொல்கிறேனே, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு அது எப்படி ஒரு மாதிரி தவறான செயலாக இருக்குது. ஈஸியாக யார் மேலே, என் மேலே கூட யார் வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல, கரெக்டாக அது உண்மை தெரியணும். சரி, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்கள் நடிகர் சங்கம். எங்கள் காதுக்கு எங்கள் பார்வைக்கு வந்தது நாங்கள் அது டெஃபினட்டாக அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதான் சொல்கிறேனே, செருப்பால் அடிங்க. எவனாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னான்னா செருப்பால் அடிங்க, அவ்வளோதான். அதுதான் நான். இந்த சூழலில் நடிகர் ஸ்ரீரெட்டி வெளியிட்டுள்ள அறிக்கை. மிஸ்டர் வயதான மாமா, நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி ஊடகத்தின் முன் பேசும்போது நாவடக்கம் தேவை. பேச்சில் உன்னுடைய நடுங்கும் விதம், நல்லவருக்கு உங்களால் ஏற்படும் பிரச்சனை குறித்து எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எவ்வளவு பெரிய ஃப்ராட் என்று ஊருக்கே தெரியும். ஊடகம் முன் பேசிவிட்டால் மரியாதைக்குரிய நபர் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் பல பெண்கள் விட்டு சென்றதற்கான காரணம் என்ன? அடுத்த முறை இந்த கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும். நல்ல பொறுப்பில் இருப்பது முக்கியமல்ல, மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். யாரையும் பெயர் குறிப்பிடாமல் வெளிவந்துள்ள ஸ்ரீரெட்டியின் இந்த பதிவு சர்ச்சையை கிளப்பியுள்ளது.